ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் அரிசி ஊற வைக்காமல் எப்படி சட்டுன்னு இன்ஸ்டண்ட்டாக 20 நிமிஷத்தில் ஆப்பம் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாமல் வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். மிக்ஸி ஜாரில் 1.5 கப் ரவை எடுத்துக்கோங்க. இது வறுக்காத ரவை தாங்க. சேர்த்துட்டு இது கூட 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இது கூட 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக, புளிப்பில்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து முடித்ததும் இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் ரவை அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதே இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. எனக்கு இது கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால நான் இன்னொரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தமாக 2 கப் தண்ணி சேர்த்துட்டு இதே இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மாவை இந்த மாதிரி மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாவோட பதம் இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் குக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது ஆப்ப சோடா தான். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆனதும் நம்ம தோசை தவாவை சூடு பண்ணி எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு நம்ம 10 நிமிஷமாக ஊற வச்ச மாவை இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க. இதை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது தானாகவே ஸ்ப்ரெட் ஆகிக்கும். ஊற்றிட்டு இதை மூடி வச்சுருங்க. இது பாருங்கள் எப்படி ஓட்டையாக வருது பாருங்கள், ஆப்பம் மாதிரியே. இது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதை மீடியம் ஃப்ளேமில் 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மேலே கலர் மாறிடும். கலர் மாறினதுக்கப்புறமா இதை எடுத்துருங்க. இதை திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை, இது ஒன் சைடு தான் வேகணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக நமக்கு ஆப்பம் தயாராகிடுச்சு. இதே மாதிரியே எல்லா மாவுலையும் நம்ம ஆப்பத்தை சுட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 250 ml கப்பில் ரவையை அளந்து போட்டேன். அந்த கப் அளவுக்கு எனக்கு 8 ஆப்பம் கிடச்சிது. இந்த ஆப்பத்துக்கு நீங்கள் எப்போவுமே ஆப்பத்துக்கு தொட்டுக்கிற எல்லா சைட் டிஷ்ஷுமே தொட்டுக்கலாம். தேங்காய் சட்னி கூட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம சேனலில் நிறைய ஃபஸ்ட் டைம் ஆன் யூடியூப் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.